வெல்கம் டு ஸ்விக்கி vlogs. இன்னைக்கு ரோஸ் மில்க் புட்டிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரோஸ் மில்க் புட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரம் வச்சு 1.5 டம்ளர் அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு அகர் அகர் அல்லது சைனா கிராஸ்ன்னு சொல்கிறத சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதோட வேக போட்டுக்கலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். The wind hums songs at the break of day, whispering pines, secrets untold, carrying tales only the forest holds. Moonlight spills through the velvet dark. கொதிச்சிட்டு இருக்கு. நான் சைட்லேயே பாலை நல்லா வத்த காய்ச்சி ஆற வச்சுட்டேன். இதில் நான் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கண்டென்ஸ்டு மில்க் கஸ்டர்ட் பவுடர் ரெண்டுமே இருந்தால் ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சர்க்கரை வந்து நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த பாலில் கண்டென்ஸ்டு மில்க் சுகர் எல்லாம் தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சுகர் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா இந்த அகரகர் நல்லாவே வெந்து நல்லா திக்காகிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கும்போது ஆஃப் பண்ண வேணாம். இதை பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஒரு புட்டிங் டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த மில்க் நல்லாவே கூலிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த அகரகரில் இதை சேர்த்துக்கலாம். அகரகர் வந்து ஹீட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு கலர் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு இந்த ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கலர் போதுன்றதுனால நான் மீடியமாக ஆட் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்ததாக ரோஸ் பெட்டல்ஸை கார்னிஷிங்காக போட்டிருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த புட்டிங் எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 hours கிட்ட நல்லா ரெஃப்ரிஜிரேட் ஆகி வரட்டும். அப்போ தான் நல்லா செட் ஆகும். இப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த ரோஸ் புட்டிங்கோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸே வந்து கண்டென்ஸ்டு மில்க். நம்ம நல்லா சுகர் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரும். சுகரை கம்மி பண்ணால் டேஸ்ட் அந்தளவுக்கு வராது. அதே மாதிரி கண்டென்ஸ்டு மில்க்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த தடவை கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணலை. இப்போ இதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 1 hour போல் செட் ஆக விட்டுட்டேன். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம்.
புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த சம்மருக்கு நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் இதை சாப்பிடலாம். மேக்ஸிமம் 1 டேலே நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ண பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் மில்க் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமே வந்து கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ 1 டேலே ஃபினிஷ் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நான் டெய்லி அப்லோட் பண்ணுவேன். பார்க்கலாம். தேங்க்யூ.